என்னதான் சிக்கன் மட்டன் என விதவிதமாக ருசித்தாலும் மீனின் சுவையே தனிதான். குழம்பு, வறுவல், புட்டு என பல விதங்களில் ருசிக்க முடியும் என்பதாலும் மக்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் கிடைப்பதாலும் மீன்களுக்கு என தனித்த மார்க்கெட் உலகம் முழுக்க உள்ளது. சமயங்களில் கோடிக்கணக்கில் சில மீன்கள் விலை போனதாக செய்திகள் வெளியாகும். இதை கேட்டு மக்களும் அடேங்கப்பா என மூக்கின் மேல் விரலை வைத்து ஆச்சரியப்படுவார். அதே போல ஒரு சம்பவம் அண்மையில் நடந்துள்ளது. ஜப்பான் நாட்டின் டோக்கியோ மாகாணத்தை சேர்ந்த உலகின் மிகப்பெரிய மீன் சந்தையில் 276 கிலோ எடை கொண்ட ப்ளூக் மீன் டூனா என்னும் மீன் இந்திய மதிப்பில் ரூபாய் 11 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கு விலை போகியுள்ளது. அதே பகுதியை சேர்ந்த ஒனோடெரா குரூப் என்னும் உணவகத்தினர் தான் இந்த மீனை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியுள்ளனர். ஜப்பான் உட்பட மேலும் 3 நாடுகளில் இவர்களுக்கு கிளைகள் இருக்கின்றன. வருடத்தின் முதல் ஏலத்தில் அதிக விலை கொடுத்து டூனா மீனை ஏலத்தில் எடுக்கும் சென்டிமெண்ட் இவர்களுக்கு உண்டு. இதனால் கடந்த 5 வருடங்களாக பெருத்த தொகையை அள்ளி கொடுத்து மீன்களை ஏலத்தில் எடுப்பதை இந்நிறுவனம் வாடிக்கையாக வைத்திருக்கிறது. ஜப்பானின் பாரம்பரிய உணவுகளான சுஷி, சஷ்மி போன்ற உணவுகளுக்கு டூனா மீன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இயற்கையிலேயே சுவை மற்றும் அதிக ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ளதால் இந்த மீன்களை ஜப்பானியர்கள் விரும்பி உண்கின்றனர். கடல்களில் அதிகமாக வேட்டையாடப்படும் மீன்களில் டூனாவும் ஒன்று. இதனால் நிலவும் பற்றாக்குறையாலும் இவை அதிக விலைக்கு விற்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த மீன் சந்தையில் 2019ஆம் ஆண்டு ரூபாய் 18 கோடிக்கு 278 கிலோ மீன் ஒன்று ஏலம் போனதுதான் இதுவரையில் அதிகபட்ச சாதனையாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.